அதுக்கு ஒரு சின்ன கதை சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு நாட்டில் வந்து ஒரு வீரன், படை வீரன் இருக்கிறான். அவனுக்கு வந்து ராஜா ஆகணும்னு ஆசை. அவனுக்கு எப்படி ராஜா இருந்தது அந்த காலத்தில். அப்போ வந்து யார் கத்தி சண்டையில் பெரிய வீரனோ அவன் தான் ராஜா ஆக முடியும். அதனால் அவன் ராஜா ஆகணுங்கிறதுக்காக கத்தி சண்டை கத்தே தீரணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக இருக்கிறான். மலை மேலே ஒரு ஞானி இருக்கிறாரு. அந்த ஞானிகிட்ட போய் கேட்குறான், யார் நான் வந்து எனக்கு கத்தி சண்டை கத்தி கொடுங்க, நான் இந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி. சரியப்பா கற்று தர்றேன் சொல்லி போட்டு ஒரு குச்சி ஒன்று கொடுக்குறாரு. குச்சி நீ கையில் வச்சுக்கிட்டே இரு. அவர் என் கையிலையும் ஒரு குச்சி இருக்குது. நான் எப்போ வேணாலும் ஒன்று அடிப்பேன், நீ தடுத்துக்கணும். இதுதான் பயிற்சினார். சரி, இவனுக்கு என்னது கற்றுக்கணும்னு வந்தாச்சு, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் படிச்சுக்கோன்னு. முதல் நாள் 20 அடி அடிக்கிறாரு, 20 அடி வாங்கிக்கிறான். ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தப்பிச்சுக்கிறான், 19 அடி தான் விழுது. அப்புறம் 18, 17 குறைஞ்சிட்டே வருது. கடைசியில் ஒரு நாள் ஒரு அடியும் கூட ஒரு நாள் அடிக்க முடியல, 20 அடியும் தடுத்துட்றான். உடனே அந்த ஞானி சொன்னார், தம்பி நீ கத்தி சண்டை கற்றுக்கிட்டாச்சு, நீ போகலாம் அப்படின்னு. என்ன சாமி, கத்தியே இன்னும் கண்ணில் காமிக்கலை, கத்தி சண்டை முடிஞ்சாச்சுன்னு சொல்கிறீங்க, நான் போய் ராஜா எப்படி ஆகிறது? அப்போ அவர் சொல்கிறாரு, கத்தி சண்டைங்கிறது வேற ஒன்றும் இல்லை தம்பி, உனக்கு வர்ற எதிர்ப்பை நீ தடுக்கணும். அது நீ வெற்றியாக பழகிட்ட. கையில் கத்தி இருந்தால் அப்புறம் கை இப்படி சுற்றுறதெல்லாம் பெரிய காரியம் இல்லை, நீ கற்றுக்காச்சு போ அப்படின்றாரு. எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, விவசாயம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் கத்திரிக்காய் இப்படி செய்யணும், வெங்காயம் இப்படி செய்யணும், மிளகாய் எப்படி செய்யணுங்கிறத தனித்தனியாக ஒன்றொன்றுக்கும் விவசாயம் கிடையாது. நம்ம கற்றுக்க வேண்டியதே அதுதான். நிலத்தில் என்ன செஞ்சால் விளையும், ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், அது இல்லைன்னு நான் சொல்லலை. உதாரணத்துக்கு இன்னொன்று உதாரணம் சொல்ல கேளுங்களேன். ஒருத்தர் டெய்லரிங் படிச்சுக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா அவருக்கு கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு கர்ச்சீஃப் 4 பக்கம் அடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்து அவர் செஞ்சுட்டாருன்னா ரைட், நீ போய் கேட்க வேண்டியதுதான். சட்டை தைக்கிறது, அது கட் பண்ணுறது, பனியன் தைக்கிறது, வேறு உள்ளடுப்பு தைக்கிறதுலாம் அதுக்கு பிறகு அதுலேருந்து கற்றுக்க வேண்டியது தான். விவசாயங்கிறது அதே மாதிரி தான். அடிப்படை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மண்ணை வளப்படுத்த வேண்டும். டாக்டர் திருப்பி சொன்னாருங்க, நாங்கள் இங்கே கார்பன் அதிகம் பண்ணுறோன்னு, நாங்கள் வெளியிருந்து எதுவும் கொண்டு வரலன்னு சொன்னார். சொல்கிறது பூரா விஷயம் என்ன, மண்ணை நான் மரத்தையும் பார்க்கல, செடியும் பார்க்கல, மண்ணை தான் பார்க்குறேன்னு சொன்னார். அதுதான் விவசாயம். இப்போ வந்து பல்லடுக்கு விவசாயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பூ பூக்குது, பூ பூத்து காயாகி பழமாக வந்து நம்ம கையில் தக்காளியாக கொடுக்குது. அந்த தக்காளி எப்படி உருவாச்சுது அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. சயின்ஸில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. ஒரு சக்தி வந்து நம்மளால் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றலாமே ஒழிய சக்தியை நம்மளால் உருவாக்க முடியாது, தக்காளியை நம்மளால் கொண்டு வரலாம் முடியாது. ரெண்டாவது சயின்ஸ் விதி என்ன சொல்லுதுன்னா, there is an equal and opposite reaction for every action. ஒரு செயலுக்கும் எதிர் செயல் அதே அளவு வீரியத்துடன் நடைபெற்றே தீரும். இது ரெண்டுமே விஞ்ஞானம் சொல்லக்கூடிய விதிகள். நான் விவசாயத்துக்காகவோ நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவோ நான் சொல்கிற பொய்யல்ல. இப்போ இந்த தக்காளி எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 இயற்கை சக்திகள் இருக்கின்றன. அந்த சக்திகளிடமிருந்து இந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக சக்தியை வாங்கிக்குது. உதாரணத்துக்கு நிலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா உரத்தை எடுத்துக்குது, நீர் அதுக்கு வேணுங்கிற தண்ணி எடுத்துக்குது, நெருப்பு சூரியன்கிட்டேருந்து வாங்கி அதை மாற்றுது, சக்தியாக மாற்றுது, காற்று அந்த மகரந்த சேர்க்கைக்காகவோ வேறு எதற்காகவோ காற்றும் தேவைப்படுகிறது. ஆகாயங்கிறது வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இடம். அந்த செடி இப்போ நான் நிற்கிறேன்னா நான் கொஞ்சம் இடத்த பிடிச்சிட்டு நிற்கிறேன் இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் ஸ்பேஸ். அப்போ அந்த தக்காளி செடி கொஞ்சம் இடத்த பிடிச்சிட்டு நிற்கிது. அப்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5 கட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா தான் அந்த செடி வந்து தக்காளி பழத்தை கொடுக்க முடியும். எப்படி வாங்குறது நமக்கு புரியுது, சத்து எடுத்துக்கிறது தெரியுது, தண்ணி உறிஞ்சுறது தெரியுது, சூரிய வெளிச்சம் படுறது எல்லாம் தெரியுது. அதுதான் மாற்றி கொடுக்குதுங்கிறதையே இது எப்படி ஏற்றுக்க முடியும், எப்படி நம்ப முடியும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ரியாக்ஷன். எப்போ இது நிலத்தில் இருந்து கொஞ்சம் சத்தை எடுத்ததோ அதுக்கு எதிர்வினை ஒன்று செஞ்சு ஆகணும்.
எப்போ தண்ணி நிலத்திலேருந்து உறிஞ்சிச்சோ அதற்கு ஒரு எதிர்வினை செஞ்சாகணும். சூரிய வெளிச்சத்தை எடுத்ததுக்கு ஒரு எதிர்வினை. இந்த எதிர்வினைகளில் எல்லாம் கூட்டுத்தொகை தான் தக்காளி பழம். புரியுதுங்களா? இத்தனை வாங்கிட்டு சும்மா உட்காந்துக்க முடியாது, எதிர்வினை செஞ்சே ஆகணும். இந்த எதிர்வினையுடைய கூட்டுத்தொகை தான் தக்காளி பழம். இப்போது இதை வந்துங்க என்னுடைய தோட்டத்துக்கு வந்துங்க நிறைய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மேலை நாட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் நிறைய பேர் விசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் அவர்கிட்ட புக்காக்காவிட்ட படித்ததை சொல்லி அவங்கக்கிட்ட என்னுடைய செயல் நான் வந்து நிரூபித்து அல்லது அவங்கள சம்மதிக்க வச்சு வெளியே அனுப்பிச்சிடுவேன். நான் செய்கிறது கரெக்டு அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள சமாதானப்படுத்திடுவேன். ஆனால் பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி அக்ரி இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. மீதி எல்லாம் ஒத்துக்குவாங்க. அதே டாக்டரேட் படித்த அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட்டு ஒத்துக்குவாங்க, பிஎஸ்சி எம்எஸ்சி படித்தவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இத்தனை பேர்த்த நம்மளால் சரி கட்ட முடியுது, நம்ம சொன்ன ஏற்றுக்கிறாங்க, இவங்க மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே என்ன காரணம்னு பார்க்குறப்போ, காலேஜ் விட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டோடு அனுப்புகிறாங்க. இதுக்கு பேர் விவசாயம். இந்த குதிரைக்கு இது மோடம் போடுறாங்களோ அந்த மாதிரி, இப்படி பண்ணால் தான் விவசாயம், இதுக்கு மேலே போனால் விவசாயம் அல்ல அப்படிங்கிற மாதிரி. ஒரு தடவை ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்திருந்தாருங்க. அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அவர் வந்து பாட்டனிஸ்ட்டு, நான் வந்து ஒரு இன்ஜினியர் பை கிராஜுவேஷன். நான் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். எல்லாம் சரி ராமகிருஷ்ணன், உங்கள் பேச்சு ஏன் கீழே போயிட்டுருக்குது, சத்தமாக பேசிகிட்டு இருந்தீங்களா, போக கீழே போகுது, என்ன காரணம்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் நீங்கள் ஒரு பாட்டனிஸ்ட்டு, ஆஃப்டர் ஆல் ஐ மீன் இன்ஜினியர், ஸோ பாட்டனி பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. சயின்ஸ் இஸ் சயின்ஸ். அந்த இன்ஜினியர் பேசுனா என்ன, சயின்டிஸ்ட் பேசுனேன், யார் பேசினாலும் சயின்ஸ் ஒன்று தான், என்ன தப்புன்னு நீ சொல்லுனார். நான் இந்த இதை சொன்னேங்க, the yield of a plant is the cumulative effect of the reactions of the plant for the actions of the natural resources on the same plant. ஒரு கூட்டு எதிர்வினையினுடைய இதுதான் ஒரு செடியின் மீது இயற்கை சக்திகளினுடைய எதிர்ப்புக்கு பலன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த ரெண்டு வார்த்தையை நீ முதல்ல மாற்று, அவங்க ஏதாவது மறுக்கிறாங்களா பாருன்னு அவர் தான் இந்த ரெண்டு கரெக்ஷன் கொடுத்தாருங்க. The yield of the plant is the cumulative effect of the response of the plant for the இன்ஃப்ளூயன்சஸ். ஆக்ஷன் ரியாக்ஷன் சொன்னால் அவனுக்கு புரியாது, இந்த வார்த்தை போடுனார். இந்த வார்த்தை போடுறதுக்கு பிறகு அவங்களால மறுப்பு தெரிவிக்க முடியல. ஆகையினால இயற்கையினுடைய இதை வாங்கிட்டு எந்த சும்மா இருக்க முடியாது, ரியாக்ஷன் பண்ணி ஆகணும். அதுதான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விளைச்சல். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து மானோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரின பயிர், ஒரே ஒரு பயிர் மட்டும் பண்ணி தான் நம்ம வேளாண்மை எப்படி இருக்கும் அப்படின்னு படிச்சிட்டோம். இப்போ நம்ம இனிமேல் பார்க்க போகிறது தான் பல்லடுக்கு பயிர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம முதல்ல பார்த்த தக்காளி தோட்டம். இதை இப்போ மறந்துடுங்க. இப்போ இந்த பக்கம் வர்றோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, ஒரு பாக்கு மரம் இருக்குது, வேறு கறிப்பலா மாமரம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இதுவும் இருக்குது, குறுமிளகும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போடும்போது நமக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, லாபம்னு சொல்கிறத விட முதல்ல நீங்கள் இயற்கை வேளாண்மைன்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும். இயற்கை வேளாண்மை என்றால் ஒவ்வொரு துகள் மண்ணையும், ஒரு சொட்டு நீரையும், ஒவ்வொரு சூரிய கதிரையும், ஒரு சிறு காற்றையும், ஒரு சிறு இடத்தையும் அதிகமாக பயன்படுத்தும் முறை இயற்கை வேளாண். ஒரு துகள் மண்ணையும், ஒவ்வொரு சொட்டு நீரையும், ஒவ்வொரு சூரிய கதிரையும், ஒவ்வொரு சிறு காற்றையும் இடத்தையும் முழுமையாகவும் அதிகமாகவும் பயன்படுத்தும் முறை இயற்கை வேளாண்மை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து நிலத்திலேருந்து ஒரு சத்து எடுத்துக்குது. நான் இங்கே சொல்ல மறந்துட்டேன். இது வந்து தக்காளிங்கிறதுனால சப்போஸ் மெக்னீசியம் அதிகம் தேவைன்னு கற்பனை பண்ணிக்கிங்க. கரெக்டாக இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து மெக்னீசியம் எடுக்கும், இதுவும் மெக்னீசியம் எடுக்கும், இதுவும் மெக்னீசியம் தான் எடுக்கும். மெக்னீசியம் தவிர அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மீதி சத்துக்கள் எல்லாம் நாம் பயன்படுத்துவது இல்லை. சத்துக்கள் இருக்கின்றன, நாம் பயன்படுத்துவதில்லை. அதே மாதிரி தண்ணி எடுத்துட்டிங்கன்னா
5 அடி ஆழத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, 15 அடி ஆழத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. என்னுடைய வேர் வந்து இவ்வளோ தான் போகும். ஆகினால இந்த தண்ணியை உறிஞ்சுமே தவிர இந்த தண்ணியை எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. சூரிய கதிர் என்று எடுத்துக்கொள்வீர்களானால், சூரியன் கதிர் வருது, இந்த இலை மேலே படுற சூரிய வெளிச்சம் பயன்படுது. இந்த 2 செடிக்கு நடுவில் உள்ள இடம், இந்த செடிக்கு மேலே, இப்போ என்னுடைய தோட்டம்னு எடுத்துட்டிங்கன்னா 1 அடி 1 கிலோமீட்டர் அகலம், 2 கிலோமீட்டர் நீளம், 100 கிலோமீட்டர் உயரம், பூராமே என்ற தோட்டம் தான். ஸோ அங்கே இங்கே என்ன வேணால் நான் விளைவிக்கலாம், யாரும் மறுக்க போகிறதில்லை. அங்கே கிடைக்கிற சூரிய வெளிச்சத்தை நான் என்ன உபயோகிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 அடி உயரத்தை உபயோகிக்கிறேன். இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். அப்போது நிலத்தை நான் ஒழுக்கமாக பயன்படுத்தலை, தண்ணியை நான் ஒழுக்கமாக பயன்படுத்தலை, சூரிய வெளிச்சத்தை நான் ஒழுக்கமாக பயன்படுத்தலை. காற்று இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பூ இப்படி நிற்கிது, காற்று இப்படி போகுது, அந்த மகரந்தத்தை எடுத்துக்கொண்டு காற்று இப்படியே போகுது. அந்த பக்கம் இருக்கிற பூவானது இப்படி இருக்குமானால் மகரந்த சேர்க்கை நடக்கும். அதுவே இப்படி இருக்குமானால் மகரந்த சேர்க்கை நடக்காமல் காற்று வீணாக போகும். காற்றையும் நான் பயன்படுத்தவில்லை. ஸ்பேஸ் இடம்னு பார்த்திங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இது பூரா என்ற இடம் தான் நான் உபயோகிக்கலை, இந்த இடம் என்றது தான் உபயோகிக்கலை. ஆக பஞ்சபூதங்களையும் நான் முறையாக பயன்படுத்தவில்லை. இங்கே வந்துட்டிங்கன்னா இது வந்து மெக்னீசியம் எடுத்துக்கும், இது மேங்கனீஸ் எடுத்துக்கும், இது பொட்டாசியம் எடுத்துக்கும், இது போரான் எடுத்துக்கும். ஒன்று அதுக்கு வேணுங்கிறது சத்தை எடுத்துக்கும். அப்போது நிலத்தில் கிடைக்கக்கூடிய சத்துக்களை அதிகபட்சம் நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். தண்ணீர்னு எடுத்துட்டிங்கன்னா இதனுடைய வேர் இது வரைக்கும் வரும், இதனுடைய வேர் இங்கே வரும், ஒன்று இப்படி போகும் அப்படி போகும், பல வாக்கில் வேர் பிரிஞ்சு போகிறதுனால இதில் வந்து ரூட் பேட்டர்ன் வந்து ஒரே காமனாக இருக்கும், அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தண்ணீரை அதிக முறையிலே பயன்படுத்திக் கொள்கிறேன். சூரிய வெளிச்சம் எடுத்துட்டிங்கன்னா 40 அடி 50 அடி உயரத்திலே கிடைக்கிற சூரிய வெளிச்சத்தை இந்த தென்னை மரம் பயன்படுத்துவதால் இங்கே எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த ஓலைகளின் வழியாக வருகின்ற சூரிய வெளிச்சம், ஃபில்டர்டு லைட், ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சுக்கிறாங்க, சல்லடை வழியாக வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சம் இந்த வாழைக்கோ பாக்கு மரத்துக்கோ போதுமானது என்றால் எனக்கு என்ன நஷ்டம்? அங்கே கீழே இருக்கின்ற இதுகளுக்கும் போதுமான வெளிச்சம் கிடைத்து விடுகிறது. ஆக சூரிய ஒளியையும் நான் அதிகம் பயன்படுத்துகிறேன். காற்று என்று எடுத்துக்கொள்கிறீர்களானால் நான் முன்பே கூறியது போல் இந்த மகரந்தத்தை எடுத்துக்கொண்டு இங்கே செல்லும் பொழுது எதுக்கே அந்த மலரும் இப்படியே இருக்கிறது. ஆனால் மகரந்தத்தோடு போகின்ற காற்று ஒரு மரத்திலே மோதி யூட்டர்ன் எடுத்து திரும்பி வருகிறது. இந்த பூவுக்கும் மகரந்தம் கிடைக்கிறது. காற்றையும் நான் நன்கு பயன்படுத்திக் கொள்கிறேன். ஆகாயம் என்று வரும்பொழுது இந்த இடத்தை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு அதிகமாக பயன்படுத்திக் கொள்கிறேன். ஆக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற 5 இயற்கை சக்திகளையும் மிக அதிகமாக நான் பயன்படுத்திக் கொள்கின்ற காரணத்தினால் இயற்கை வேளாண்மை தான் சிறந்தது. அது மட்டுமல்ல, இயற்கை வேளாண்மை ஏதேனும் ஒரு காரணத்தினால் புயலோ அல்லது கடும் வெள்ளமோ ஏதேனும் வந்து பூராம் வாழைக்காடாக இருந்தால் வாழை மரம் அத்தனையும் அடிபட்டு போகும். இங்கே எனக்கு இயற்கை பாதுகாப்பு, நேச்சுரல் இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கையிலே எனக்கு பாதுகாப்பும் இருக்கிறது. பல அடுக்குகளிலே விவசாயம் செய்வதால் தான் இதற்கு பெயர் பல்லடுக்கு வேளாண்மை. இதற்கு மட்டும் ஆயிரக்கணக்கான பெயர்கள் உண்டு. பல்லடுக்கு வேளாண்மை என்று சொல்லலாம், பாலிகல்ச்சர், இது மானோகல்ச்சர் என்று பெயர், அதுக்கு பாலிகல்ச்சர் என்று பெயர், பர்மனெண்ட் அக்ரிகல்ச்சர் என்று பெயர், பர்மாகல்ச்சர் என்று பெயர், டூ நத்திங் ஃபார்மிங் என்று பெயர், வேலை இல்லாத வேளாண்மை என்று பெயர், என்னென்ன பெயர் வேண்டுமானாலும் சொல்லுங்கள், கருத்து இவ்வளவுதான். ஆகவே இதில் வந்து உங்களுக்கு 0% ஃபெயிலியர் தான் சான்ஸ் அதிகம். எந்த காரணத்தை கொண்டும் ஏதாவது ஒன்று நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். 2-3 பயிர்கள் ஃபெயிலியரே ஆனாலும் 4வது 5வது பயிர் நமக்கு ஓரளவாவது நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆகினால இதுதான் இந்த பல்லடுக்கு வேளாண்மை என்பது என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த மானோகல்ச்சர் செய்யும் வரை நிச்சயமாக நாம் வேளாண்மையில் விருத்தி அடைய முடியாது, சக்ஸஸ் வர முடியாது. நன்றி.